என்ன திருக்கச்சி, காற்று இந்த பக்கம் வீசுகிறது? முதற்கண் வேதாந்த சாகரம், அத்வைத சிரோன்மணி, தென்னகத்து வேதவித்து யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு இந்த எளியவனின் வந்தனம். வந்தனமும் கட்டியமும் பலமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது வழி தடுமாறி இந்த பக்கம் வந்து விட்டீரோ? சுவாமி, வரதனின் அருளால் அடியேனுக்கு எந்த வழிமாற்றமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. அப்படி என்றால் திருப்பூட்குழி பெருமாளை சேவிக்க வந்தீரோ? பெருமாளையும் சேவிக்க வேண்டும். அதற்கு முன் இவ்வூரின் பிரதான ஆச்சாரியரான தங்களையும் ஓர் முக்கிய காரியமாக காண வேண்டும். அதற்காகத்தான் அடியேன் வந்தேன். அதுதானே, காரியமில்லாமல் கட்சி நம்பிகளாவது எம்மை பார்க்க வருவதாவது? சொல்லம்மா. இது ஆண்டாளின் மங்களா சாசன பாடல். பெருமாளின் பல லீலைகளை ஆண்டாள் போற்றி பாடுகிறாள். இதை பல புஷ்பங்களை கொண்டு அச்சுதாய நம, அனந்தாய நம என்று அர்ச்சிப்பதைப் போலும் இப்பாசுரத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதன்படி முதலில் அன்று இந்த உலகத்தை அளந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுகிறாள். முதலில் எம்பெருமானின் திருவடிகளை பிடித்தால் நம் அனைத்து நல்லெண்ணங்களும் பூர்த்தியாகுமன்றோ? எதிரிகள் நம்மிடம் வரும்போது எதிர்கொள்வோம் என்று நினைக்காமல் தென்னிலங்கைக்கு கால்நடையாகவே தன் எதிரியிடம் சென்று அவன் செருக்கை அழித்த பகவானின் திறத்திற்கும் திண்மைக்கும் ஒரு பல்லாண்டு. தஞ்சா, தஞ்சா, அம்மா, பானையில் ஏதாவது தயிர் மிச்சம் உள்ளதா? அல்லது எல்லாவற்றையும் தரையிலிருந்து வழித்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா? கைகள் தயிரை கடைந்தாலும் சிந்தனை வேறு எங்கோ சிறகடித்து பறக்கிறது போலும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. அம்மா என்று வாய் வார்த்தையாக சொன்னால் மட்டும் போதுமா? மனதளவிலும் அவ்வாறே நினைக்க வேண்டும். நீ என்னை காந்திமதி மாமி என்று அழைத்தாலும் பாதகம் இல்லை. ஏனென்றால் அப்படியாவது ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டால் அதைத்தான் நான் விரும்புவேன். சொல், உன் மனதில் என்ன எண்ணம்? அதெல்லாம் இருக்கட்டும் ராமானுஜா. நீயோ இப்பொழுது அடுத்த நிலைக்கு செல்ல போகிறாய். இதுநாள் வரை மயூரவண்ணன் சுவாமி குருவிடம் இருந்த நீ இப்பொழுதோ செல்ல போவது யாதவ பிரகாச சுவாமிகளிடம். அவரோ ஆச்சாரிய சீலர். நீ கூறுவது உண்மைதான் திருமேனி. யாதவ பிரகாசர் ஆச்சாரிய சீலர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவரிடம் அடியேன் கற்பது மிகவும் உச்சிதமான விஷயம்தான். மாதவா, வந்திருக்கும் வரன் ஒரு ஏழ்மை குடும்பம்தான். ஆனால் வறுமையிலும் செம்மையான வரன். எங்கள் அனைவருக்கும் சம்மதம்தான். அப்படியானால் அடியேனுக்கும் சம்மதம்தான் அத்திம்பேர்.